சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வர்றார். ஆக 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் லைஃப்பில் ஏதாவது ஆசைப்பட்டீங்க, நிறைவேறாமல் இருக்குது, எப்போ நடக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆகஸ்ட், குறிப்பாக ஆடி முடிஞ்சு ஆவணி 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் நல்ல விதமாக நடக்கும். ஆசைப்பட்டது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு. இப்போ இறையருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த காலங்களில் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குது? வருமானம் உண்டு. இந்த வாரத்தில் செலவுகள் அதை காட்டிலும் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் கைகூடி வருமா அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். ஸோ கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. குறிப்பாக குருவும் சுக்கிரனும் 11ஆம் இடத்துல இருக்காங்க. 11ஆம் இடம் நம்மளுடைய ஆசைகள், எண்ணங்கள், விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய இடம். அங்கே குருவும் சுக்கிரனும் இருக்கிறது. என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கிரகம் ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, மேலே லேர்ன் பண்ணுறதுக்கு, மேலே ஏர்ன் பண்ணுறதுக்கு அத்தனைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பார்ட் டைமாக எதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த வாரத்தில் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள். அதன் மூலமாக ஏர்னிங் நல்லாவே இருக்குது. உறவுகள், பிரிஞ்சு போன உறவுகள் அத்தனையும் ரீயூனியன் ஆயிடுவாங்க. உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி இதெல்லாமே இருக்குது. யாரையெல்லாம் நீங்கள் ஃபெய்த்தாக நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான சுச்சுவேஷன்லாம் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு, இந்த வாரம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டு. ஆக இந்த வாரத்தில் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காதவங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது? ப்ரொஃபஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வேலை இருக்கிற மாதிரி தோற்றம். நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. நல்லா அடக்கி வாசிங்க. வேலையில் எல்லாருடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. மற்றவங்க சொல்கிறத கேளுங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பிஸ்னஸும் உங்களை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்குது. ஆக பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க வெளியே ரிட்டர்ன்ஸ் இருக்கான்னா நம்ம கைக்கு பணம் வர்றதில் தடை இருக்குது. அதாவது லாபம் கிடைப்பதில்லை. அதெல்லாம் அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் யாருக்காவது தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் என்றைக்குமே திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள்